இது இன்றைய மன்னா, இன்றைய மந்தா இது இன்றைய மந்தா, இன்றைய மந்தா தன்னா அன்பாழ்வின் மன்னா. இயேசுவின் அன்பு உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. புதிய நாள், புதிய மாதம், புதிய வழிபாட்டு ஆண்டினுடைய முதல் நாள். பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த புதுமை, இந்த ஒவ்வொரு மாதத்தினுடைய நாட்கள் நம் ஒவ்வொருவரையுமே இறைவனோடு இணைந்து பயணிக்கவே அழைக்கிறது. இன்று டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி. இந்த புதிய மாதத்தை காண செய்த, இந்த மாதத்தை சந்திக்க செய்த, இந்த மாதத்தை கொடையாக கொடுத்த இயேசுவுக்கு நன்றி கூறி இந்த மாதத்தை கூட தொடங்குவோம். அன்புக்குரியவர்களே, இந்த மாதம் டிசம்பர் மாதம் என்றாலே நம்முடைய நினைவுக்கு வருவது கிறிஸ்து பிறப்பு பெருவிழா, அன்னை மரியாள் அமல உற்பவி என்ற பெருவிழா. எனவே இந்த மாதத்திலே ஒரு மிக சிறந்த விழாவை கொண்டாட இருக்கிறோம். இந்த மாதம் முழுவதுமே இறைவனுடைய அருளும் வழி நடத்துதலும் தோழமையும் அதிகமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோட, நேர்மறை எண்ணங்களோட இந்த மாதத்தை அடியெடுத்து வைத்து தொடங்குவோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்மறை எண்ணங்கள் வருகிற பொழுது ஒவ்வொரு நாளுமே நமக்கு துன்பமாகவே மாறிவிடுகிறது. நேர்மறை எண்ணங்கள், வாட் யூ திங்க் தட் யூ பிகம், நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவாகவே மாறிவிடுவீர்கள் என்று சொல்லி வில்லியம் ஜேம்ஸ், ஃபாதர் ஆஃப் சைக்கோ அனாலிசிஸ் சொல்லுவார். அப்போ நான் என்ன நினைக்கிறேன், இந்த மாதத்தில் தொடக்கத்திலேயே ஐயோ இந்த மாதம் எப்படி இருக்குமோ, நல்லது நடக்காதா, என் வாழ்க்கையில் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறேன்னு புலம்பிக்கிட்டே தொடங்கணும் அப்படின்னு சொன்னால் அதே புலம்பல் தான் இந்த மாதம் முழுவதுமாக இருக்கும். அதை விடுத்து நேர்மறை எண்ணத்தோட இந்த மாதத்தை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறார், இறைவன் வழி நடத்துவார், நான் மகிழ்ந்திருக்க போகிறேன், அனைத்தையும் பெற்றுக்கொள்ளப் போகிறேன், எனது வாழ்க்கையில் வெற்றி அடைய போகிறேன் என்று இந்த நேர்மறை எண்ணங்களோடு தொடங்குகிற பொழுது அதை போன்று நடக்கிறது. அதுதான் நமக்கு கிடைக்கிற ஒரு மிக பெரிய ஆன்மீகம். அதை பெற்று வாழ முயற்சி எடுப்பாம். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இன்று உலக எய்ட்ஸ் விழிப்புணர்வு நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த எய்ட்ஸ் என்ற வியாதி இன்றும் பல இடங்களிலே பரவி கொண்டு தான் இருக்கிறது. அந்த வியாதி, தொற்று வியாதி மக்களிடத்தில் இன்னும் பரவக்கூடாது. அப்படிப்பட்ட வியாதிகள் மக்களை ரொம்பவும் வேதனைக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறது. அந்த வியாதி வராமல் இருக்க அதற்காக ஒரு விழிப்பு நிலை, எந்தெந்த விதத்தில் அது பரவுகிறது என்றெல்லாம் நமக்கு தெரியும். இன்னும் அந்த வியாதி யாருக்கும் பரவாமல் இருப்பதற்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். இந்த வியாதியிலே சிறப்பாக எய்ட்ஸ் என்ற கிருமியில் தாக்கப்பட்டிருப்பவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். அவர்களுக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் கிடைக்க, நல்ல உறவுகள் மத்தியிலே ஒரு ஐக்கியம் கிடைக்க சிறப்பாகவே ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இன்று நம்முடைய தாயாம் திரு அவையானது இன்று நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா மத்தேயு நற்செய்தி பிரிவு 8 இறைவார்த்தைகள் 5-11 முடிய பகுதிகள். இந்த பகுதியில் எதை படிக்கிறோம் என்றால், ஒரு நூற்றுவ தலைவன் தன்னுடைய மகனுக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி வழியிலே இயேசுவை சந்திக்கிறார். இயேசு கிட்ட சொல்றார், ஆண்டவரே நீ என் மகனை குணப்படுத்த வேண்டும். அப்படியா, வா வீட்டுக்கு போகலாம். இல்லை ஆண்டவரே, நீ ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய மகன் நலம் பெறுவான், ஏன்னா நான் தகுதியற்றவன், அவ்வளோ சக்தி வாய்ந்தவராக இருக்கிறேன் என்று சொல்லி பாருங்க. அந்த நூற்றுவ தலைவனுடைய நம்பிக்கை பாருங்க. ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், என்னுடைய மகன் நலமடைவான், நீங்க என் வீட்டுக்கு வர நான் தகுதியற்றவன் என்ற ஒரு தன்னை தாழ்த்தி கடவுளை உயர்த்தி பேசுவதாகவே இந்த நற்செய்தி பகுதி அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி பகுதியை நான் படித்து தியானித்ததில் எனக்கு கிடைத்த இந்த பகுதியினுடைய மைய கருத்து என்று பார்க்கிற பொழுது, மனித எல்லையை மீறும் நம்பிக்கை. பிரியமானவர்களே, மனிதனுடைய எல்லை ஒன்று இருக்குது இல்லையா? நான் ஒரு பெரிய நிலைக்கு போயிட்டேன், ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கிறேன், ஒரு பெரிய பதவியில் இருக்கிறேன் அப்படின்னா அந்த எல்லைக்கு போயிட்டாக்க மற்றவங்களே எனக்கு அடிமை, எனக்கு யாரும் தேவையில்லை,
நான் யாரை நம்பியும் வாழ தேவையில்லை, கடவுள் நம்பி வாழ தேவையில்லை. அந்த மாதிரி மனித ஒரு எல்லைக்கே போயிட்ட ஒரு மனுஷன், ஆனால் நம்பிக்கையை வைத்த பொழுது அந்த எல்லையையும் மீறி ஒருத்தர் மீது நம்பிக்கை வைக்க ஆரம்பிக்கிறோம். அதுதான் மனித வாழ்க்கையிலே ஒரு மனிதன் எல்லையை தாண்டி இதுக்கு மேலே போக முடியாத அந்த நிலைக்கு வந்தா கூட நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுகிறது என்று இந்த பகுதி அழகாக சொல்கிறது. நூற்றுவ தலைவன் 100 குழுக்களுக்கு தலைவங்க, ஒரு 100 ஆட்களுக்கு கூட கிடையாது, 100 படை வீரர்களுக்கு 100 குழுக்களுக்கு ஒரு உயர்ந்த ஒரு பொறுப்பாளர். அவ்வளோ பெரிய எல்லாரையுமே வைத்து இதை பொண்ணு இதை செய்ய அப்படின்னா டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் நடக்கும். என் மகனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக, பெரிய ஸ்பெஷலைஸ்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் போய் செய்வாங்க. அவ்வளோ உச்ச கட்டத்தில் இருந்த ஒரு பெரிய தலைவன் இயேசு கிட்ட வந்து நம்பிக்கையோடு என் மகனுக்கு நீதான் குணம் பெற செய்ய வேண்டும், நலன் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறான் அப்படின்ட்டு நான் அந்த எல்லையே மீறி அவர் அந்த நம்பிக்கை வைக்கிறார். அந்த நம்பிக்கை அவருக்கு பெரிய மாற்றத்தை, விடுதலையை, குணத்தை கொடுக்கிறது, புதுமையை செய்ய அந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த நூற்றுவ தலைவன் தன்னுடைய வாழ்க்கையிலே வைத்திருந்த அந்த நம்பிக்கையை பார்ப்போம். எல்லையை மீறி வந்து நான் தான் இந்த இயேசுவை அன்பு செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தன்னை தாழ்த்தி அந்த எல்லையிலிருந்து கீழே வந்து நம்பிக்கையோடு கேட்கிறார். அந்த நம்பிக்கையை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நம்பிக்கை இருந்தா எல்லாமே நடக்கும். இயேசுவே சொல்லி இருக்கிறாரு, கடுகளவு நம்பிக்கை வையுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நூற்றுவ தலைவன் அந்த நம்பிக்கையோடு தான் இயேசுவை அணுகுகிறான். அங்கே புதுமை நடக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் எந்த உச்சகட்டத்துக்கு சென்றாலும் எனக்கு கடவுள் தேவையில்லை, உறவுகள் தேவையில் இருக்கின்ற பொழுது கடவுளை அருள் நமக்கு கிடைக்காது. அந்த சூழ்நிலை நம்ம எட்டினால் கூட, கேரியருடைய உச்சத்தை அடைந்தால் கூட, எனக்கு யாருமே தேவையில்லை என்று சொன்னா கூட நம்பிக்கை இருந்தது என்ன, அந்த உச்சம் எல்லாம் நமக்கு சாதாரணமா தெரியும். அந்த உச்சத்துக்கு மேல பெரிய உச்சமா கடவுள் இருக்கிறார். அந்த கடவுளிடத்தில் நான் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ற ஒரு தாழ்ச்சியான ஒரு மனநிலை ஏற்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த பகுதியிலிருந்து இன்னொரு சிறிய கருத்துக்களை கூட நாம் தியானிக்கலாம். தாழ்ச்சியும் நம்பிக்கையும் ஒரு மனிதனுக்கு பல ஆற்றல்களை கொடுக்கிறது, புதுமைகளை அனுபவிக்க செய்கிறது. அப்ப இந்த நூற்றுவ தலைவன் தன்னுடைய வாழ்க்கையில் முதல்ல அவங்ககிட்ட இருந்தது தாழ்ச்சி. நான் அவ்வளோ பெரிய தலைவன், ஒருத்தரும் ஒரு வேலையை செய்வாங்க, இங்க வானா வருவாங்க, போனா போவாங்க, இதை செய்யனா செய்வாங்க. அவ்வளோ அதிகாரம் படைத்த தலைவன் தாழ்த்தி அந்த இயேசு கிட்ட, இயேசுன்னு அவ்வளோ பெரிய ஆளா, அவர் எங்க சாதாரணமா போயிட்டு இருக்காரு, சாப்பாடு கூட வழி இல்லை, தங்கறதுக்கு ரன்ன வீடு கிடையாது, எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இல்லை, அப்படியே நடந்து போயிட்டு எல்லாத்தையும் பேசிட்டு வர்றாரு, குணப்படுத்துறாரு, அவ்வளவுதான். அப்படி அந்த இயேசுவை இவன் ஒரு பெரிய ஆளை வந்து உணர்ந்துகிட்டு அங்க போயிட்டு அந்த இடத்துல இயேசு கிட்ட தாழ்த்தி, ஆண்டவரே நீ எங்களுடைய இல்லத்துக்கு, அவங்க எவ்வளவு பெரிய ஆளு வர, நான் தகுதியற்றவன் அப்படின்னா அந்த மனுஷனுடைய பெரியவரா அந்த சமுதாயத்துல பார்க்கிற பொழுது இருந்தாலும் தன்னை தாழ்த்தி அந்த இயேசு கிட்ட சொல்றான், அப்ப என்னை விட நீர்தான் உயர்ந்தவர் என்று அந்த இடத்துல அந்த தாழ்ச்சி அவனுக்கு கொடுக்கிறது. அப்ப அந்த தாழ்ச்சி அவனுக்கு இருந்த அந்த நம்பிக்கை தான் அந்த புதுமையை உடனடியாக பெற்றுக்கொள்ள வழிவகுத்தது. தாழ்ச்சி இல்லை அப்படின்னா, கடவுள்னா கடவுள் நான் பார்க்குறேன், கோயிலுக்கு தான் போனல அவர் செய்யட்டும், அவர் இந்த சாமியார் எங்க வீட்டுக்கு வரட்டும், இந்த இவங்க வந்து மக்கள் வந்து எங்க வீட்டுக்காக உட்காந்து ஜெபம் பண்ணட்டும் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு தாழ்ச்சி இல்லாம இருக்கிற மக்களுக்கு புதுமைகள் நடக்காது, இறைவனுடைய அருளை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக கடவுளுடைய வார்த்தைக்கு மிக பெரிய சக்தி உண்டு என்று இந்த நூற்றுவ தலைவன் உணர்ந்தார். பிரியமானவரே, ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஆண்டவரே, நீ வந்து தொடக்கூட தேவையில்லை, நீ எங்க வீட்டுக்கு வர தேவையில்லை, உங்களுடைய வாயிலிருந்து வருகிற அந்த ஒரு வார்த்தை போதும் அப்படின்னு சொல்லி அந்த நூற்றுவ தலைவன் சொல்லுகிறான் இல்லையா. அப்ப கடவுளுடைய வார்த்தைக்கு எவ்வளவு வலிமை உண்டு. ஏசு அப்படின்னு சொன்னாலே போதும் சாத்தான் நடுநடுங்குகிறான், தீய அலைகைகள் அலைகழிக்கப்படுகிறது, விரட்டி அடிக்கப்படுகிறது. அவ்வளவு சக்தி வாய்ந்தது இயேசுவினுடைய வார்த்தை. அப்ப இயேசு அப்ப ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படி சொன்னார்ல, இன்னைக்கு அந்த நற்செய்தியில இயேசு பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்கிறதா, அந்த வார்த்தைகளே வலிமையானது. ஒவ்வொரு வார்த்தைகளும் இன்று நான் போதித்து கொண்டு இருக்கிற இந்த நற்செய்தி, அவருடைய நற்செய்தி, அந்த வார்த்தை மிகவும் வலிமை வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது. அதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு வலிமை உண்டு, விடுதலை கொடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு, குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு என்பதை புரிந்து வாழ வேண்டும். பிரியமானவர்களே, இதோ சிறப்பாக திருவருகை காலத்தினுடைய இந்த முதல் வாரத்தின் முதல் நாளிலே கூட, இந்த வாரத்திலே என்னுடைய வாழ்க்கையில் இந்த
நூற்றுவ தலைவன் வைத்திருந்ததை போன்று அந்த நம்பிக்கை, ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லும் நான் குலம் பெறுவேன் என்று நம்பி வாழ்கிறோமா? இந்த திருவருகை காலத்தினுடைய தயாரிப்பில் ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே தன்னை தாழ்த்தி வாழ வேண்டும், இறைவன் மீது நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும், அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்று சிந்தித்து இந்த நாளை இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்து தொடங்கலாமா? எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி இயேசுவே. இதோ திருவருகை காலத்தினுடைய இந்த வழிபாட்டு ஆண்டினுடைய இந்த முதல் திங்கட்கிழமையில எங்களுக்கு நல்ல ஒரு செய்தி கொடுத்திருக்கிறேன். இந்த திருவருகை காலத்தில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு நூற்றுவ தலைவனை ஒரு உதாரணமாகவே முன்னுதாரணமாக கொடுத்திருக்கிறேன். அவரை போன்று ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லும் எனது மகன் குணம் பெறுவான், எனது வாழ்வு குணம் பெறும் என்று சொல்லி நான் அப்படி அந்த இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து வாழ முடியுமா என்று சிந்தித்து நம்மை தகுதியான விதத்திலே இந்த திருவருகை காலத்தை தயாரிக்க ஜெபிப்பாம். அன்பு தெய்வமே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு குணப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, அவர்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்வை காண செய்வீராக. இதோ இந்த மாதம், புதிய மாதம், டிசம்பர் மாதம், இந்த மாதத்தை கொடையாக கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த மாதத்தில் நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு செயல்களையும் ஆசீர்வதியும். இந்த மாதத்தை நாங்கள் கொண்டாட இருக்கிற அந்த மாபெரும் கிறிஸ்து பிறப்பு விழாவின் மூலமாக இறைவன் எங்களை தேடி வந்து எங்களோடு தங்க போகிறார் என்ற செய்திக்காக, அந்த ஒரு பெரிய அற்புதத்திற்காக நாங்கள் எங்களையே தயாரித்து அந்த விழாவை கொண்டாட எங்களுக்கு ஆற்றலை கொடுக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் உமது பிள்ளையாகவே நாங்கள் வாழ எங்களுக்கு ஆற்றல் கொடும் தெய்வம். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் என்னுடைய திருப்பலியிலும் கூட ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கு புகழ், மரியே வாழ்க. Thanks for watching Father Das Cap YouTube channel. Subscribe and share the video to your friends. May God bless you.